இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் சிலர் துபாய் பாகிஸ்தானில் இருக்கும் சிலருடன் சேர்ந்து கொண்டு இறக்குமதி செய்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய சொந்த கருத்தல்ல, NIA விசாரணையில் இவ்வளவு விஷயமும் வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறார். அந்த விஷச்சாராயம் டாஸ்மாக் பாட்டில்களில் கலப்படம் செய்து ஊற்றப்படுதுன்னு திமுக கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? செந்தில் பாலாஜி வெளியில் வந்தோடனே ஆட்சிக்கு பிடிக்கும்போது என்ன சொன்னார்? 10 மணிக்கு கவுண்டிங் போய் நம்ம கட்சி முன்னணியில் வரும்போதே லாரி எடுங்க, மண்டி எடுங்க, போய் மண்ணல் எழுங்க, எவன் தடுத்தாலும் ஏன்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கோம். செந்தில் அப்போ மண்ணல்னது பூரா திமுக இருந்தாங்க. 200 கோடியிலேருந்து 30,000 கோடிக்கு வந்திருக்காருன்னா அவருடைய சாதனையை, அவருடைய டெவலப்மெண்ட் ஸ்டாலினை முறியடித்து விட்டார். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசியல்வாதிகள் அடிக்கும் கூத்து உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியணுமில்ல, அதனால் ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதிகள் அடிக்கும் கூத்து, அரசியல் அரங்கிலே நடக்கும் நாடகங்கள், இதெல்லாம் பேசுகிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஷாக், இன்றைக்கி வந்ததெல்லாம் வெறும் ஷாக், ஆங்கிலத்தில் சொல்வதுன்னா அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் 2 வந்திருக்கு இன்றைக்கி. ஒன்று முதல்ல சொல்ல வேண்டியது கவர்னர் கொடுத்த ஷாக். கவர்னர் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துருக்கார். அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை கவர்னர் சொல்லியிருக்கார். இந்த செய்தி எந்த ஊடகங்களிலும் இதுவரை போடல, ஒரே ஒரு புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்க. அது ட்விட்டரில் வந்திருக்கு, அப்படியே மறைச்சிட்டாங்க. கவர்னர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் உள்ள சிலர், கவர்னர் சொன்னது, தமிழ்நாட்டில் உள்ள சிலர் பாகிஸ்தான், துபாய் இந்த 2 நாடுகளிலும் ஒரு சிலருடன் சேர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போதை மருந்துகளை இறக்குமதி செய்கிறார்கள். கடத்தல் வேறு, இறக்குமதி வேறு. இதுக்கு முன்னாடியெல்லாம் போதை மருந்துகள் எப்படி வரும்? கடத்தல் வரும். கடத்தல் எப்படின்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு டைரெக்டாக நேரடியாக கடத்த முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பார்டர் ரொம்ப சின்னது இந்தியாவோட, பாகிஸ்தான் பார்டர் தான் நமக்கு பெருசு. ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து எப்படி கடத்தப்படும்னா, ஈரானுக்கு கடத்துவாங்க. ஈரான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வரும் போதை மருந்துகள். பாகிஸ்தானில் ISI அப்படிங்கிற அமைப்பு, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புக்கு பேர் ISI. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போதை மருந்துகளை பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் அந்த பார்டரில் எல்லை மூலமாக தீவிரவாதிகளை அனுப்புகிற மாதிரி அனுப்பி இந்த போதை மருந்துகளை பூரா கடத்தி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதுதான் இவ்வளவு காலமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கு என்ன நன்மை, இது ஆதாயம், இந்தியாவுக்குள்ளே போதை மருந்து அடுப்பு, அது வியாபாரம் தானே அப்படின்னா இல்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லஷ்கர் ஒதைபா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பில் பல தீவிரவாதிகள் இருக்காங்க. ISIக்கும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIக்கும் அவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த தீவிரவாத அமைப்பு ISI அவங்களுடைய தீவிரவாத உறுப்பினர்களை கையில் போதை மருந்தை கொடுத்து இந்தியாவுக்குள்ளே அனுப்புவாங்க. இதுக்கு பேர் போதை மருந்து கடத்தல். ஏன் கடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் நம்மளோட பல இதுங்களில் தோற்று போயிட்டாங்க. சண்டையில் பல போர் நடந்து அதில் தோற்று போனாங்க. அதனால் இந்தியாவை அசைக்க முடியவில்லை. அப்போ வருங்கால இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் குட்டிச்சவராக்கணும் போதை மருந்தை கொடுத்து. அதுக்கு அவங்க பணத்தை செலவு பண்ணி ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு கடத்தி, ஈரான்லேருந்து பாகிஸ்தானுக்கு கொண்டாந்து காஷ்மீர் வெளியே நம்ம நாட்டில் போதை மருந்துகளை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதை குடித்துத்தான் ரொம்ப இளைஞர்கள் கெட்டு போயிருந்தாங்க. இது கடத்தல். ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இறக்குமதி ஆகுதுங்கிறார். இறக்குமதிங்கிறது சட்டப்பூர்வமாகவே
அதுதான் மோசமான விஷயம். அதில் தமிழ்நாட்டில் உள்ள சிலருங்கிறார் கவர்னர். அந்த சிலர் யார்? அதுக்கு கவர்னர் பதில் சொல்லணும்ல. அந்த சிலர் யார்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் சிலர் துபாய் பாகிஸ்தானில் இருக்கும் சிலருடன் சேர்ந்து கொண்டு இறக்குமதி செய்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய சொந்த கருத்தல்ல, என்ஐஏ விசாரணையில் இவ்வளவு விஷயமும் வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறார். என்ஐஏ விசாரணையில் ஜாஃபர் சாதிக்கு தான் பிடிச்சாச்சு, அவன் தனி மனிதன் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள சிலர்னு அவர் சொல்கிறது யார்? அரசியல்வாதிகளா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், என்னுடைய பேச்சை தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல செய்திகள் வந்திருக்கும். ஒரு சில பேர் தான் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 2 வருடங்களாக அரசியலை பற்றி இப்போ இல்லாதவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு கூட. நேதாஜி டிவியில் பழசு போய் பழைய வீடியோவெல்லாம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒன்றுனா படித்து பாருங்கள், ஒன்றுனா கேளுங்க. அதில் பல அரசியல் செய்திகள் எல்லாம் வரும். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னிடம் ஒரு வழக்கு வந்தது, ஒரு அரசியல்வாதி குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவர்கள் இப்போ உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல, இதற்கு முன்னால் இருந்தவங்க. அந்த குடும்பத்திலேருந்து என்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வந்தது. அந்த பஞ்சாயத்தில் அவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள பிரச்சனை பணம் பிரிக்கிறதுல, அப்போ அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு போதை மருந்து கப்பல் இறங்கும் ராமேஸ்வரம் அந்த கடற்பகுதியில் இறங்கும், அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், அவங்க போதை மருந்தை இறக்கிட்டு உனக்கு 5000 கோடி கொடுப்பாங்க, அத்துடன் நமக்கு செட்டில்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இந்த இதில் மட்டும்தானா அதிமுகவில் இருக்கிற அது ஒரு குரூப், இவங்க மட்டும்தானா? அப்போ திமுகவே பரவாயில்லையேன்னு அவர்கிட்ட பேச்சு கூட. அப்போ சொன்னார், திமுக தான் அதை ஆரம்பித்தது, வழிகாட்டினது அவங்க தான், அவங்க ஆட்சி போன உடனே இவங்க அதை தொடர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கவர்னர் சொன்னது அதைத்தான் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கும் சிலர் துபாய் பாகிஸ்தானில் உள்ள சிலருடன் சேர்ந்து போதை மருந்தை இறக்குமதி செய்கிறார்கள். அதாவது போதை மருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து ஏற்றி வர கப்பலை இவங்களே அரசியல்வாதிகளே அனுமதி கொடுத்து வெளியில் தெரியாமல் இறக்கிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இதனுடைய கருத்தின் சாராம்சம். இதை என்ஐஏ விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறார். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பதிவு செய்திருந்தேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சரி, கவர்னர் என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடிச்சதை ஏன் கவர்னர் வெளியில் சொல்லணும்? சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் ரகசியமாக தானே வைக்கணும். ரகசியமாக வச்சு பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல. இது ஒரு பெரிய ரகசியம் இல்லை, ஏன் அவர் வெளியில் சொல்கிறாரு? யோசிச்சு பாருங்கள். அவருக்கு தெரியும் என்ஐஏ அதிகாரிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி மத்திய பாஜகட்ட கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அமித்ஷா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், குப்பத்தொட்டியில் போட்டுடுவார். அப்போ இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அத்தனை அத்துமீறல்களுக்கும் தண்டனை கிடைக்காமல் போய்விடும், மக்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் நம்ம மக்களுக்காச்சும் இந்த விஷயத்தை சொல்லுவோன்னு தான் அவர் சொல்லியிருக்கார். உடனே இன்றைக்கி கவர்னர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் அப்படின்லாம் செய்தி வருது. இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் பாஜக, மத்திய பாஜக இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். காரணம் 21 எம்பி. நல்லா இருக்கும்போதே தில்லைநாயகம் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. நல்லா இருக்கும்போதே தில்லைநாயகம் பாஜக. இப்போ 21 எம்பி அவங்க பக்கம் இருக்க, அவங்களும் தூது விட்டாங்களே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு. அதனால் இப்போ தெரியுதா, பள்ளிகளில் பூரா எப்படி போதை மருந்து வருதுன்னு இறக்குமதி ஆகுது. பள்ளிகளில் எப்படி போதை மருந்து வருது, நகரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இளைஞர்கள் கையில் எப்படி போதை மருந்து வருதுன்னா, இங்கிருக்கும் அரசியலில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்துழைப்புடன் போதை மருந்து இறக்குமதி ஆகிறது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸை கவர்னர் சொல்லியிருக்காரு. இந்த அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி மேலே என்ன நடவடிக்கை மத்திய அரசாங்கம், ஏன்னா என்ஐஏங்கிறது மத்திய அரசாங்கத்து கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு, விசாரணை அமைப்பு. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டில் என்ன செய்ய போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. இந்த நாடு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாடு. காரணம் இங்கு இருக்கும் அரசியல்வாதிகள் தான்
தமிழ்நாட்டில் இருக்கும் சிலர்னா இங்கே இருக்கேன்னா அதிகாரம் படைத்தவர்களால் தான் இது முடியும். இறக்குமதி பண்ணுறதுன்னா அதிகாரம் பக்கத்தில் இருக்கிறவங்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இதில் வந்து துறைமுகத்தில் 20,000 கோடி 30,000 கோடின்னு போதை மருந்து பிடிபடுது. அங்கே இருக்கிறவன் கடத்தல் மருந்தை பிடிக்கிறான் அங்கே இருக்கிற அரசாங்கம். இங்கே எப்போயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா 30,000 கோடி 20,000 கோடி பிடிபடுறத? அப்போ சரக்குகள் அதிகாரப்பூர்வமாக இங்கே உள்ளே வருது அப்படிங்கிறது தான் கவர்னர் சொன்ன ஒரு செய்தி. இந்த செய்தியில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். கவர்னர் அவசரமாக டெல்லி போகிறாருங்கிறாங்க, அப்படி தான் அடிக்கடி போவாங்க. ஆனால் கடைசி பிசு போயிடும், ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செய்தி. அடுத்த ஷாக், அடுத்த அதிர்ச்சி தரும் செய்தி சொன்னது யார்? திருமாவளவன் அவரே சொல்கிறார். திருமாவளவன் என்ன பண்ணுறாரு? உண்ணாவிரதம் இருக்கார் வள்ளுவர் கோட்டத்தில். உண்ணாவிரதத்தில் அவர் பேசும்போது அவர் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி சொல்கிறார் டாஸ்மாகை பற்றி. பாவம், டாஸ்மாகில் எல்லோரும் நம்பிக்கையோடு வாங்கி குடிக்கிறீங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, டாஸ்மாக் பாட்டில்களை திறந்து சீலெல்லாம் எடுத்து திறந்து அதில் கள்ளச்சாராயத்தை கலந்து மறுபடியும் பூட்டி சீலெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். எவ்வளவு இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குளிச்சோம் பூரா கண் பார்வை போச்சு. 60-65 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க, 60க்கு மேலே செத்து போயிட்டாங்க. அப்போ அந்த கள்ளச்சாராயம், அந்த விஷச்சாராயம் டாஸ்மாக் பாட்டில்களில் கலப்படம் செய்து ஊற்றப்படுதுன்னு திமுக கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சீலை உடைச்சிட்டு அதில் வந்து கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி ஃபேக் சீல் ஒட்டி விற்கிற வியாபாரமும் நடக்குது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இவன் மொத்தம் இன்னைக்கு 200 பாட்டில் விற்கணும் பீர் பாட்டில்னு ஒரு கணக்கு கொடுக்குறான்னா அதை அவன் வந்து 300 பாட்டிலாக 400 பாட்டிலாக மாற்றிடுவான். 200 பாட்டில் மட்டும்தான் கடைக்கு கணக்கு கொடுப்பான். சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் சேர்ந்து செய்கிற வேலை. கள்ளச்சாராயம் கடைக்குள்ளே போயிடும். அதை உடைச்சி பழைய பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவானுங்க. அதே மாதிரி சீல் ரெடி பண்ணி வச்சுக்குவானுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 200 பாட்டில் இருக்கக்கூடிய மதுவை 400 பாட்டில் நிரப்பிடுவாங்க. தேவையானதை மிக்ஸ் பண்ணி கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா 200 பாட்டில் விற்றானா அந்த பணம் அவனுக்கு, அங்கே இருக்கிற 4 பேருக்கு அது சேர்ந்தது. அதை தெரிஞ்சு அவனாக கேட்டானா அவனுக்கு ஒரு கமிஷன் போகும். டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. அப்போ நம்ம டாஸ்மாகில் சரக்கு வாங்கி குடிக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அவன் ஃபுல் விஷச்சாராயத்தை குடித்தவன்லாம் கள்ளக்குறிச்சியில் செத்து போனான். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிறவங்க அவங்க கட்சி கூட்டணியை சேர்ந்த திருமாவளவனே சொல்கிறாரு கள்ளச்சாராயத்தை கலப்படம் பண்ணுறாங்க டாஸ்மாகில். இதுதான் திருமாவளவனுக்கு தெரிஞ்ச செய்தி. அதே இதில் என்ன நடக்குதுன்னா முழு கள்ளச்சாராயமும் டாஸ்மாக் பாட்டில்களை மாதிரியே செஞ்சு லேபிள் எல்லாம் ஒட்டி அதுவும் தனியாக விற்கப்படுது. டாஸ்மாகில் இருக்கக்கூடியவங்க வந்து அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை டாஸ்மாக் முத்திரை போட்டு இதெல்லாம் அது ஒரு தனி. டாஸ்மாகிலேயே கள்ளச்சாராயத்தை கலந்து வைக்கிறது திருமாவளவன் சொல்கிறபடி தனினா புரிஞ்சுக்கங்க. அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதா? தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னா என்னை பொறுத்தவரை தெரிஞ்சு தான் நடக்குது. எப்படி தெரிஞ்சு நடக்குதுன்னு கேட்குறீங்கன்னா, செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? டாஸ்மாகில் அந்த அங்கே வேலை பார்க்குறவங்களே கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்க, இல்லை கள்ளச்சாராயத்துக்கு லேபிள் ஊட்டி விற்கிறாங்கங்கிறது தெரிஞ்சதுனால தான் இவர் என்ன செஞ்சார்? செந்தில் பாலாஜி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஒரு கடைக்கு மாதம் எனக்கு 60,000 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த டாஸ்மாக் கடையில் இருந்தவங்களே என்ன சொன்னாங்க? செந்தில் பாலாஜிக்கு மாதம் 60,000 ரூபா. அப்போ நீ என்ன வேணாலும் கள்ளச்சாராயத்தை விற்பையோ கள்ளச்சாராயத்தை கலப்பையோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு 60,000 ரூபா கொடுத்துருன்னு கேட்குறான் அரசியல்வாதி. மக்களை காக்க வேண்டிய நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி இதுக்கு துணை போகிறான். இவ்வளோ பெரிய தில்லு முள்ளுக்கு துணை போகிறான். அது மட்டும் இல்லை, நீ பாட்டிலை விற்றுக்கப்பா, எனக்கு ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா கொடு. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? கள்ளச்சாராயத்தை கலந்து இவனுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு அங்கேயே ஒரு வியாபாரம் தனியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் டாஸ்மாக் குடிமகன்களுக்கு சொல்கிறேன், சார் நீங்கள் டாஸ்மாகில் குடிக்காதீங்க. இதைத்தான் இதில் அதிக வருமானம் பார்க்கணும்னு தான் ஸ்டாலின் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு ரேட்டை கூட்டுங்க, வியாபாரத்தை அதிகமாக்குங்கிறாரு. ஆக பணம் பூரா அரசியல்வாதிக்கு போயிடும். நீங்கள் குடித்து கள்ளச்சாராயமும் அதில் கலந்திருக்கிறது என்று திருமாவளவன் ரகசியத்தை உடைச்சதுனால நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்துடன் கலந்த டாஸ்மாக் சாராயத்தை குடித்து வருங்காலத்தில் ஈரல் மட்டும் கிடையாது, பொதுவாக இந்த மதுவை குடித்தா ஈரல் கெட்டு போகும்பாங்க.
நீங்கள் குடிக்கிற கள்ளச்சாராயமும் கலந்த அந்த கலப்படம் ஈரலை மட்டுமல்ல, வருங்காலத்தில் உங்கள் கண் பார்வையும் கெடுத்துவிடும், காது கேட்கும் சக்தியும் போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறீர்கள். டாஸ்மாகில் மது குடிப்பவர்கள் செத்து கொண்டிருக்கிறீர்கள். மற்ற மாநிலங்களில் எல்லாம் இந்த கலப்படம் என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த கலப்படம்ங்கிறது அரசியல்வாதிகளால் அங்கீகரிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை தான் திமுக கூட்டணியை சேர்ந்த திருமாவளவனே வெளியில் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, மணல் அள்ளுறதுல 4730 கோடி ரூபா பணம் மோசடி நடந்திருக்கு, இது சட்டத்துக்கு எதிரான பரிவர்த்தனை நடந்திருக்கு. 4730 கோடி. இது அமலாக்கத்துறை சொன்ன கணக்கு. 5 IAS ஆஃபீஸரை விசாரிக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல, ஏற்கனவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மணல் அள்ளும் விஷயத்தில் 5 கலெக்டர்களையும் 5 மாவட்ட கலெக்டர்களை விசாரிக்கணுன்னாங்க. ஸ்டாலின் விசாரிக்கக்கூடாதுன்னாரு. அப்போவே மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும், விசாரிச்சுக்கோங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லாமல் விசாரிக்கக்கூடாதுன்னாரு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கன்ட்டாங்க, ஹைகோர்ட்டில் விசாரிக்கக்கூடாதுன்ட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிங்கன்னாங்க. அவங்கள விசாரித்தா 4730 கோடி மண்ணை அள்ளியிருக்காங்க. இது மிக குறைந்த அளவான ஒரு மதிப்பீடு. இதை அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதிட்டு, நீங்கள் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டீர்கள்னு டிஜிபி மேலேயே குற்றம் சொல்கிறார். 4730 கோடி மோசடி நடந்திருக்கு, நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, நீங்கள் தவறிவிட்டீர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த 4730 கோடியை யார் யார் அள்ள சொன்னா அப்படிங்கிற லிஸ்ட்டு போயிருக்கும் அமலாக்கத்துறைகிட்ட. கலெக்டர்களை விசாரிச்சுட்டாங்களே, 5 மாவட்ட கலெக்டர் கொடுத்துருணும். அப்போ கைது பண்ணணுமே, யாரை கைது பண்ண போகிறீங்க? பழைய கதை தான். பொன்முடியை நைட்டாக கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிங்க, எல்லோரும் கைது பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. இதில் செம்மண் குவாரியில் அப்படியே விட்டுட்டீங்க, அரெஸ்டே பண்ணலை, வழக்கும் போடலை. பொன்முடி மகனை போய் கூப்பிட்டு விசாரிச்சிங்க. செம்மண் குவாரியில் வந்த பணத்தில் வெளிநாடுகளில் கம்பெனி வாங்கி முதலீடு பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவில்ங்கிற குற்றச்சாட்டில் விசாரிச்சிங்க, கைது பண்ணலை. செந்தில் பாலாஜி மட்டும்தான் கைது பண்ணீங்க. அது கூட எதுக்கு? அமித்ஷா வரும்போது விமான நிலையத்தில் கரண்ட்டை கட் பண்ணாருங்கிறதுக்கு. அமித்ஷா பேர் செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சாருங்கிறதுக்காக உங்கள் பிஜேபி கைது பண்ணதா எனக்கு தெரியும். என்ன ஹோம் மினிஸ்டர் இப்படி பண்ணுறையா உள்துறை மந்திரியே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இந்த 4730 கோடி மண்ணல் நாங்கள்ல, அவர்கள் மீதுலாம் திமுக மாவட்ட செயலாளர்கள் லெவலில் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கும். ஆளுங்கட்சி துணை இல்லாமல் மண் அள்ள முடியாதுல்ல. செந்தில் பாலாஜி வெளியில் வந்தோடனே ஆட்சிக்கு பிடிக்கும்போது என்ன சொன்னார், 10 மணிக்கு கவுண்டிங் போய் நம்ம கட்சி முன்னணியில் வரும்போதே லாரி எடுங்க, மண்டி எடுங்க, போய் மண்ணல் அள்ளுங்க, எவன் தடுத்தாலும் ஏன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். செந்தில் அப்போ மண்ணல்னது பூரா திமுககாரன் தானே, அவங்க தானே அனுமதி கொடுத்தாங்க. இவர்கள் மீது இப்போ அமலாக்கத்துறை கடிதம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னு ஒன்று, நீங்கள் உடனே எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்கன்னு ஏமாந்துடாதீங்க. பிஜேபி அரசாங்கம் அதை கைதே பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படி பூச்சாண்டி காட்டுவாங்க. இதில் வருமான வரித்துறை பூச்சாண்டி காமிச்சிருக்காங்க. நாங்களும் விசாரிப்போம், உங்கள் விசாரணை தான் தெரியுமே. வருமான வரித்துறை எப்படி விசாரிப்பீங்க? அப்படி போய் ரைடு அடிப்பீங்க, கூட்டிகிட்டு போய் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அங்கே பாருப்பீங்க. அவங்க ஆடிட்டரை கூட்டிகிட்டு பார்ப்பாங்க. உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு ஆஃபீஸருக்கு முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பிடிச்சிங்க, என்ன பிடிச்சிங்க வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. ஜெகத்லட்சுமி வீட்டில் போய் இன்கம் டேக்ஸ் உள்ளே போனீங்க, என்ன பிடிச்சிங்க சொன்னீங்களா? என்ன நடவடிக்கை சொன்னீங்களா? ஏவாவேலு வீட்டில் போய் பிடிச்சிங்க, இதெல்லாம் பண்ணீங்க, எவ்வளோ பிடிச்சிங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த இவர் துரைமுருகன் பையன் கதிரானந்த் எலெக்ஷன் டைமில் ஒரு 10 கோடி பிடிச்சிங்க, இன்றைக்கி வரை யாருக்கும் தெரியுமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு? அதனால் வருமான வரித்துறை எப்போவுமே பூச்சாண்டி வேலை காட்டி பேரம் பேசி ஆடிட்டருங்களோடு முடிச்சுடுவாங்க. அதனால் மணலில் அந்த 4730 கோடியில் வருமான வரித்துறை எந்த நடவடிக்கையும் வெளிப்படையாக எடுக்க மாட்டார்கள், சொல்லவும் மாட்டாங்க. அமலாக்கத்துறை இப்படியே பூச்சாண்டி பொன்முடியை விசாரித்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விட்டுருவாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அதனால் இங்கே இருக்கிற மாநில அரசாங்கமும் துணை போகிறாங்க, மத்திய அரசாங்கமும் பயந்தாங்கோலிங்க, அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க.
இந்த 4230 கோடி வெறும் மண்ணால் அள்ளினது வெறும் செயல் வடிவத்து இதில் வெறும் பேச்சு வடிவத்தில் தான் இருக்கும், செய்தியாக தான் வரும், வேறு ஒன்றும் நடக்காது. வருமான வரித்துறையும் அப்படி தான். நீங்களும் நம்ம ஒரு 5 லட்சம் போட்டிங்கன்னா வருமான வரித்துறையிலேருந்து நோட்டீஸ் அனுப்புவோம் பாருங்கள், அத்தனை நோட்டீஸ் அனுப்புவோம். ஒரு 60,000 சம்பளம் வாங்கினோன்னு விடவே மாட்டான். ஏன் இந்த வட்டி இந்த வழிகட்டில் இந்த 1000 கோடி 500 கோடி 10,000 கோடின்னு ஆம்பிடிக்கிறவனை வெளியிலேயே சொல்லாமல் கமிஷனை வாங்கிட்டு பங்கை வாங்கிட்டு அப்படியே முடித்து விடுவார்கள். அதனால் இதை வெறும் செய்தியாகத்தான் இருக்கும். இது நமக்கு ஷாக்கிங் நியூஸு. போதை மருந்து இறக்குமதி செய்கிறார்கள்ங்கிறத நாட்டின் கவர்னர் அது NIA விசாரணையில் தெரிய வந்ததுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தமிழ் சமுதாயத்தையே அழிக்கிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய செய்தி. இந்த செய்தியும் பிசுபிசுத்து போகுதாங்கிறது தெரியலை. அடுத்தது அமலாக்கத்துறை 4730 கோடி இயற்கை வளம் தமிழ்நாட்டில் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. கேட்பதற்கு நாதி இல்லை. மத்திய அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது. இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது பாலிடால் உதயநிதி அவருடைய உளறல் என்னன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, விளையாட்டு மந்திரி இல்லை, விளையாட்டு லாங்குவேஜ் விளையாட்டு வார்த்தைகள்லேயே அவங்க அப்பாவை வர்ணிக்கிறார். 40க்கு 40 பெற்று சாம்பியனானார் எங்களது தலைவர் ஸ்டாலின். 40க்கு 40 வென்று சாம்பியன் ஆகிட்டாராம். அந்த விளையாட்டில் இருந்த மந்திரி இல்லை, அந்த ஸ்டைலில் சொல்லு. அதே மாதிரி டோனி மாதிரியும் அவங்க அப்பா நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலின் டோனி மாதிரி அவருடைய சாதனையை அவரே முறியடிப்பார் அப்படிங்கிற. அது என்ன, அவருடைய சாதனையை அவரே முறியடிப்பார், அதுக்கு மேலே சொல்லலை. தோனி எப்பவும் அவர் சாதனையை அவர் அடித்து அவர் தான் அடிப்பாராம். அது மாதிரி இவங்க அப்பா அவருடைய தோனி அந்த 4-5 தடவை இதில் கப்பு வாங்கியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு IPLல 5 தடவை கப்பு வாங்கியிருக்கார், ரெக்கார்டு. ஆனால் இவங்க அப்பா என்ன பண்ணார், இவர் என்ன ரெக்கார்டு படைத்தார் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. அப்புறம் தான் யோசித்தோம், இவர் எதை வச்சு சொல்லியிருப்பாருங்கும்போது, ஏன்னா அவர் விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார்ல, அது கரெக்டு தான். எப்படின்னா 2006 to 2011 டாஸ்மாகில் வருமானம் ஒரு 5000-6000 கோடி. ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார், இவங்க தாத்தா முதல்வராக இருந்தார். இன்றைக்கி 2021 இவங்க ஆட்சிக்கு அந்த 3 வருஷத்தில் 44,000 கோடி. இப்போ அவங்களுடைய சாதனை 6,000 கோடி 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதை 44,000 கோடி வியாபாரமாக்கினார் இல்லை, டாஸ்மாகில் குடிக்க வச்சார் இல்லை, அது ஒரு பெரிய சாதனை தானே. 2006 அவர் பட்ச சாதனையை 2023 அது முறியடித்து விட்டார் ஸ்டாலின். இதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பா டாஸ்மாக் வியாபாரத்தை 44,000 கோடிக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் ஜெயலலிதா எடப்பாடி அத்தனை பேர் சாதனையும் முறியடித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது போதை மருந்து ஆரம்பத்திலிருந்து இருந்தது, போதை மருந்து நடமாட்டம். ஆனால் ஸ்கூலில் காலேஜில் இப்போ பள்ளியில் 8ஆம் கிளாஸ்க்கு பையன்லாம் குடிக்கிறது இவ்வளவு நாளாக இல்லை. அந்த சாதனையை 2006 to 2011 ஒரு 10% இளைஞர்கள் தான் போதை மருந்து உபயோகிச்சாங்க ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 50-60% இளைஞர்களை உபயோகித்து வைத்த சாதனையை செய்து விட்டார் இல்லை ஸ்டாலின். அதைத்தான் அவர் சொல்கிறார், அவரது சாதனையை அவரே முறித்து விட்டார் அப்படிங்கிறது அதை வச்சு தான் சொல்கிறாங்க. 2006 to 2011 வரை இவங்க லஞ்சம் எப்படி வாங்குவாங்க தெரியுமா? 100 கோடி. அப்போ உள்ளதுக்கு அது ஸ்டாலின் வாங்குகிற லஞ்சம் 100 கோடி. எப்படி சொல்கிறேன்னா, இவருடைய அண்ணாமலை ஃபைல் 1 கொடுத்தார்ல, DMK ஃபைல் 1, அதில் என்ன சொல்கிறாரு, இந்த மெட்ரோ ரயில் போட்டதுக்கு ஆல்ஸ்டாம்ங்கிற கம்பெனியில் 200 கோடி ரூபா நன்கொடையாக வாங்கியிருக்காரு அவருடைய திமுக கட்சிக்கு. அதுதான் குற்றச்சாட்டு. அப்போ 2006 to 2011 200 கோடி தான் இவர் வாங்கின லஞ்சம். அந்த சாதனை எப்போ முறிஞ்சு அடித்தார் ஸ்டாலின்னா 2021 2 வருஷம் ஆட்சிக்கு வந்ததுக்குள்ளே 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு PTR சொல்கிறார், மகனும் மருமகனும். அப்போ 200 கோடியிலேருந்து 30,000 கோடிக்கு வந்திருக்காருன்னா அவருடைய சாதனையை அவர் டெவலப்மெண்ட் ஸ்டாலினை முறியடித்து விட்டார் அப்படிங்கிறதான் நம்ம உதயநிதி சொல்கிறார். சாதனையை பற்றி சொல்கிறார் உதயநிதி, அவர் பட்ட வேதனையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் அவர் பாலிடால் உதயநிதிக்கு நான் கேட்குறேன், உங்கள் அப்பா சாதனையை சொல்லிட்டீங்க,
இப்போ நீங்கள் பட்ட வேதனை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குது. இப்போ சமீபத்தில் பெங்களூரு கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, அங்கே என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். சனாதனத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னு உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து காரில் அங்கே போய் சேர்ந்தீங்க. அங்கே என்ன நடந்தது? இங்கே ராஜ மரியாதை. நீங்கள் அப்படி வெளியில் வந்தால் 4 போலீஸு 10 போலீஸு 20 போலீஸ் உங்களை சுற்றி. காரணம் விளையாட்டு அமைச்சர், முதலமைச்சருடைய பையன், 20-30 போலீஸ் படை சூழ போகிறீங்க. எதிர்க்க பார்க்குறவங்களெல்லாம் உங்களை விஷ் பண்ணுவாங்க. அப்படி கும்பிட்டுட்டு போவீங்க ராஜ மரியாதையுடன். பெங்களூரில் என்ன நடந்தது சொல்லலையே. 1/2 மணி நேரம் பெஞ்சில் உட்கார வச்சதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்க. 1/2 மணி நேரம் பெஞ்சில் உட்காந்திங்களா? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டு ஆரம்பிக்கும்போது உதயநிதின்னு சொல்லி அந்த கோர்ட்டில் இருக்கிற கிளார்க்கை கத்துனாராம். நீங்கள் போய் குற்றவாளி கூண்டில் ஏறி நின்னீங்களாம். அதுக்கப்புறம் பேசுனது தப்பு, சனாதனத்தை பற்றி பேசுனது தப்பு தானே அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொன்னீங்களாம். 1 லட்ச ரூபா கட்டுங்க, பெயிலில் விடுறோம் ஜாமீனில் அப்படின்னு ஒன்று 2 கையும் கும்பிட்டு குனிஞ்சு அக்யூஸ்டா அங்கேருந்து வெளியில் வந்தீங்க. அந்த காட்சி கண்கொள்ளாத காட்சி. எந்த டிவிலையும் வரல, நியூஸே ஒன்றும் போட மாட்டேங்கிறான். ஆனால் எங்களுக்கு வந்த செய்தி இதெல்லாம் ரொம்ப கண்கொள்ளாத காட்சி அப்படின்னு. ஸோ இந்த வேதனையை பற்றி வாயை திறக்காமல் உங்கள் அப்பா சாதனை பண்ணார் அதை மட்டும் சொன்னால் எப்படி அப்படிங்கிறத உதயநிதிக்கு இதை கேள்வியாக கேட்க வரும். அதுக்கடுத்தது திமுக எம்எல்ஏக்கள்லாம் போய் ஸ்டாலின்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் என்ன இவ்வளோ பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இல்லை, எங்களுடைய மனக்குறை ஒன்று இருக்குது, அது நீங்கள் தானே தீர்த்து வைக்கணும். என்ன சொல்லுங்கள். இல்லை கோவப்பட மாட்டீங்களே, வெளிப்படையாக பேசலாமா, சாதாரணமாக பேசுங்க அப்படி. இல்லை, நீங்கள் மந்திரிங்கள்லாம் மணல் அள்ளி ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க. திமுக மந்திரிங்கள்லாம் மணல் அள்ளி ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த மணல் கடத்தலில் அவங்க கள்ளச்சாராயம்னு தனியாக ஒன்று காய்ச்சி அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. மந்திரி மணல் அள்ளுறான், திமுக மந்திரி, திமுக மாவட்ட செயலாளர் கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், அவனும் கோடியில் சம்பாதிக்கிறான், இவங்களும் கோடியில் சம்பாதிக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் பையன் உங்கள் மருமகள்லாம் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டீங்கன்னு நம்ம கட்சிக்காரவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டுமே எல்லாம் கோடியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் கோடியை பார்க்க வேண்டாமா, எங்களுக்கு என்ன ஆச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பண்ணுறேன் காத்திருங்கள்னு சொல்லி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டார். தொகுதி மேம்பாடு நிதி அப்படின்னு ஒன்று இருக்குது. எம்எல்ஏக்கள் 1 கோடி ஒரு தொகுதிக்கு அப்படின்னு இருந்தது. 1 கோடி எம்எல்ஏ சுவாகா பண்ணிடலாம். அதை தொகுதி எங்கே மேம்படுத்துறது, சுவாகா பண்ணிடலாம். அதை ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் மனசு எம்எல்ஏக்கள் மட்டும் சம்பாதிக்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க. அதனால் இனிமேல் ஒரு தொகுதிக்கும் 3 கோடியாக நான் கொடுத்துட்றேன், நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள், ஆனால் பேர் தொகுதி மேம்பாடுன்னு இருக்கும், நீங்கள் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கும் தொகுதி மேம்பாடு நிதியாக ஒவ்வொருத்தருக்கும் 3 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 1 கோடியிலேருந்து 2 கோடி. ஸோ எம்எல்ஏக்களுக்கு பாவம், மந்திரிகளுக்கு மணல், இவங்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு கள்ளச்சாராயம். ஸ்டாலின் குடும்பத்துக்கு வெளிநாட்டு முதலீடு, ஜார்ஜ் பேங்க்கு, நோபல் ஸ்டீலு, வெளிநாட்டில் முதலீடு. பாவம் எம்எல்ஏக்களுக்கு ஒரு 3 கோடி தொகுதி மேம்பாடுங்கிற முறையில் ஜல்சா பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது டிஎம்கே இதில் ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு. என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக கூட்டத்துக்கு இது கொடுத்து அனுப்பியிருக்காங்க. 1000 ரூபா 500 ரூபான்னு சொல்லி கூட்டத்துக்கு வாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பிரியாணி கொடுத்துட்டாங்க, பாட்டில் கொடுத்துட்டாங்க, 500 ரூபா கொடுக்கல, லேட்டாச்சு. அந்த கூட்டத்துக்கு வந்தவெல்லாம் என்ன பண்ண, 500 ரூபா கிடைக்கலையன்ட்டு அங்கே உட்கார வச்ச சேரெல்லாம் ஆளுக்கு ஒருத்தனை தூக்கிட்டு நடையை கட்டிட்டான். இந்த வீடியோவை பாருங்கள். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்க எல்லா சேரையும் அடிச்சுட்டு போயிட்டான். ஆக திமுககாரன் தான் திருடுறான்னா அவன் பிடிக்கிற ஆளும் ஃப்ராடாக இருக்கான். திருடன்ட்டே அவன் திருடுறான்,
அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். ரசிக்க வேண்டிய ஒரு காட்சி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது எடுபுடியதி சேகர்பாபு. அவர் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர். அவர் நல்லது செய்கிற மாதிரி சொல்லிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா, 1000 பக்தர்களை அறுபடை வீடுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாராம், அரசாங்க செலவு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இது சீனியர் சிட்டிசன் முதியவர்களுக்கு அறுபடை வீடுக்கு அரசாங்க செலவில் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அப்புறம் இன்னும் சில முதியவர்களை வந்து காசி ராமேஸ்வரம், அதெல்லாம் அரசாங்க செலவில். அது அரசாங்க செலவு இல்லை, கோயிலிருந்து கொள்ளையடித்த பணம், கோயில் உண்டியிலேருந்து எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, மங்களம் பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பணத்திலேருந்து இவங்களெல்லாம் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். என்னடா இது, ஏன் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க? அவ்வளோ பக்தி வந்துருச்சா அந்த கூட்டத்துக்கு? இது நாஸ்திகர் கூட்டமாச்சே, எப்படி இவ்வளோ பக்தி வந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகுதுன்னா அங்கே தான் இருக்குது. 105 கோடி இதுக்கு செலவு. அப்போ ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு 5-10 கோடியை இது பண்ணிட்டு கணக்கு 105 கோடி, கோயில் கணக்கில் 105 கோடி 100 கோடி அடிச்சிடலாம் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையான பக்தி வந்து இவர்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். திருத்தணி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம், பக்தர்கள் க்யூவில் நிற்கணும். ஆனால் சிமெண்ட்டு தரையில் ஒரு சின்ன சாமியானா கூட போடாமல் சுடும் வெயிலில் பக்தர்களை நிற்க வைக்கிறாங்க. நிற்கவே முடியாது. சின்ன குழந்தைகள்லாம் துடிக்குது, அப்படியே காலை கீழே வைக்க முடியல. இவ்வளோ ஓப்பனாக இருக்குது, இவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருக்குது, ஒரு ஏற்பாடும் கிடையாது. யார் உள்ளே போய் திருத்தணி முருகனை பார்ப்பாங்க? இவங்க எண்ணமே என்னென்னா, கோயிலுக்கு வர்றவனெல்லாம் விரட்டணும், கோயிலில் என்னென்ன இது இருக்கோ அந்த வசதியை செஞ்சு கொடுக்காம கோயில்களுக்கு வர்றவங்க உள்ளே போகக்கூடாது. இப்போ திருச்செந்தூருக்கு கோயிலுக்கெல்லாம் இது கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, ஏன்னா எவனும் போக மாட்டான். அதே மாதிரி திருத்தணி கோயில் வந்து க்யூவில் நிற்கிறான். அவன்லாம் இந்த கொட்டையெல்லாம் தூக்கிடு, ஃபுல் வெயில் வெயி, இந்த வெயிலில் எவன் போய் க்யூவில் நிற்பான், திரும்பி ஓடட்டும் அப்படிங்கிறதுக்காக திருத்தணி கோயிலில் ஒரு சின்ன கூரை போட்டு கடவுளை கும்பிட்றவங்களுக்கு கால் சுடாமல் இருக்கும் ஒரு அடிப்படை தேவையை கூட செய்ய முடியாதவர்கள் 6 விட வீட்டுக்கு 100 கோடியில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா யார் நம்புறது? அவர் சொல்கிறார், அது புத்திமதி வேறு சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கா ஒரு புத்திமதி. நம்ம எடுபடி என்ன சொல்கிறாருன்னா, புத்திமதி, முதல் புத்திமதி, இறைவனை கோயிலில் வச்சு வணங்குங்க, பிரச்சாரத்துக்கு இறைவனை உபயோகிக்காதீங்களாம். இறைவனை வந்து பிள்ளையார் செருப்பால் அடிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டாலுங்க தானே நீங்கள். உங்கள் கருணாநிதி இந்து என்றால் திருடன்னு சொல்லிக்கிட்டு ஓட்டு கேட்டவர் தானே உங்கள் கருணாநிதி. இறைவனை வச்சுக்கிட்டு இறைவனை நிந்தித்து பிரச்சாரம் செய்த நீங்கள், இவர் புத்திமதி சொல்கிறார், இறைவனை இது பிரச்சாரம், கடவுளை வச்சு பிரச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. கலையை வளருங்கள், வெறுப்புணர்வை வன்முறையை வளர்க்காதீர்கள். வன்முறைக்கு பேர் போன கட்சி இவர் கட்சி. என்ன கலையை வளர்த்துருக்கீங்க? உங்கள் தலைவர் கள்ள ஓட்டு கலையை வளர்த்தாரு. குடிசைகளை போட்டு வெளி தொகுதியில் இருக்கிறவனெல்லாம் குடிசையை போட்டு திமுக காரனுக்கெல்லாம் குடிசையை வாடகைக்கு விடு, அதில் ஒரு ஓட்டு பதிவு செய்யி, இதில் ஒரு ஓட்டு பதிவு செஞ்சுன்னு குடிசைகளை உருவாக்கிய கலைகளை செய்தார். வன்முறை கலைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். கலைகளை வளருங்கள்னா இந்த கலையை தான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க. இந்த லட்சணத்தில் உங்கள் மூஞ்சிக்கும் மற்றவங்களுக்கு போய் புத்திமதி, கடவுளை இது பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஸோ கோயிலை கொள்ளையடிப்பதற்காக புது திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் என்பது நாட்டு மக்கள் அறிந்த கதை அப்படிங்கிற கருத்தையும் எடுபடி சேகர்பாபுவுக்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.